ஹாய், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போய் அட்டன் பண்ணிவிட்டு எல்லாருமே அப்படியே நேராக வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவளுக்கு இன்றைக்கி பர்த்டேன்றதுனால ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத நம்ம உரிமையோட வாடி போடின்னு பேச முடியும். ஏன்னா அந்த நம்ம அப்போல்லாம் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் வாடி போடி தான் பேசுவோம். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடும். ஸோ அப்போ கொஞ்சம் டீசென்ட்டு மெயின்டைன் பண்ணுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மோர் தென் 30 இயர்ஸு. நாங்கள் வந்து ப்ரைமரி ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். செகண்ட் ஸ்டாண்ட் படிக்கும்போது இதில் ஒரு 2-3 பேர் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜாயின் பண்ணாங்க. மற்றவங்களாம் வந்து ஹை ஸ்கூல் 6th ஸ்டாண்டர்ட்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூட்டி ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பர்த்டேக்கும் நாங்கள் மீட் பண்ணி கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகும் ஃபேமிலி மாதிரி ஒரு கெட் டுகெதராக ஜாயின் பண்ணிக்குவோம். கேக் கட்டிங்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குத்தாட்டம் போட்டு நல்லா ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹாய், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போய் அட்டன் பண்ணிவிட்டு எல்லாருமே அப்படியே நேராக வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவளுக்கு இன்றைக்கி பர்த்டேன்றதுனால ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத நம்ம உரிமையோட வாடி போடின்னு பேச முடியும். ஏன்னா அந்த நம்ம அப்போல்லாம் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் வாடி போடி தான் பேசுவோம். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடும். ஸோ அப்போ கொஞ்சம் டீசென்ட்டு மெயின்டைன் பண்ணுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மோர் தென் 30 இயர்ஸு. நாங்கள் வந்து ப்ரைமரி ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். செகண்ட் ஸ்டாண்ட் படிக்கும்போது இதில் ஒரு 2-3 பேர் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜாயின் பண்ணாங்க. மற்றவங்களாம் வந்து ஹை ஸ்கூல் 6th ஸ்டாண்டர்ட்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூட்டி ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பர்த்டேக்கும் நாங்கள் மீட் பண்ணி கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகும் ஃபேமிலி மாதிரி ஒரு கெட் டுகெதராக ஜாயின் பண்ணிக்குவோம். கேக் கட்டிங்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குத்தாட்டம் போட்டு நல்லா ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.